ஒண்ணு போடுவேன் நான் பார்த்தேன். என்னன்னா, ஆனா 59 வயசுல வந்துட்டு 60ஆம் கல்யாணம் பண்ற வயசுல இது எப்படின்னு அப்படின்னு அவங்க ஆளே அவனுக்கு காரி தப்புறான். பார்த்தி ப்ரோ வேணாம் ஒரு நிமிஷம். அந்த இல்ல இல்ல அது நமக்கு வேண்டாம். அது நமக்கு அது அவங்க ஆள் போட்டதை சொன்னேன் நான் சொல்ல இல்ல இல்ல அவனுங்க புத்தி இல்லாத பண்ணுவானுங்க. அதத்தாயா சொல்றேன் போறதுன்னு பாருன்ற நானு. உங்களுக்கு புரியல நான் சொல்றது. அப்ப கூட அவங்க அண்ணனை திட்டத்தான் சொல்றானுங்க பாத்துக்கா. அதான் நேத்தே அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க. நாங்க நேத்து நானே வாழ்த்து மேல ஒரு விஷயம் போட்டா அங்க இருந்து அப்படியே அலேக்கா கொண்டு எம்ஜே வந்து ஒரே ஒரு டவுட் கேட்டு அப்படியே அலேக்கா கொண்டு இப்ப அண்ணன் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு கியூரியாசிட்டியில கேட்டேன். அடிக்கலாம் இல்லையா? உங்க கியூரியாசிட்டியில தீயதான் வைக்கணும். அண்ணன் ஆல்ரெடி தோத்த இதுல இருக்கிறாப்ல பாவம். இல்ல அவரு ஓவரா நம்ம அண்ணனை பேசணும் அப்படி இல்ல. ஆமாங்க அதனால இப்ப அவரே சிச்சுவேஷன் அவருக்கு வந்து அவரு என்ன பண்ணிருப்பாருல்ல. ஆமா அவரை முன்னாடி சும்மா அந்த ஊருக்கா மாதிரி நம்ம அதிபரையும் அதுக்கப்புறம் வந்து மென்டலா இவங்க 2 பேரை மட்டும் கொண்டாந்து வந்தீங்க உடனே எல்லாரும் ஜாப்பின் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க 2 பேரை விட்டுட்டு ஐயோ அந்த மெண்டலா நல்லா வந்து வன்மம் பிடிச்சவன்டா மொட்டை மண்டை. சரி சரி சரி. நம்ம ஆட்டோக்கார தம்பி என்ன சைலண்டா இருக்கு? இல்ல இருங்க. நேத்து ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு. நம்ம இசையமைப்பாளர் அனிருத்தும் காவ்யா மாறன் அவர்களுக்கும் கல்யாணம்ட்டு. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா நடுவுல? ஐயோ என்னையா டபுள் முடிஞ்சிட்டு கர்மம். இந்த டைவர்ஷன் தாங்க வேணாம். ரூட் மாறி எல்லாம் ஜம்ப் இன் பண்ணி ஐயா டாபிக்க பாருங்க ஐயா. மறுபடியும் டைவர்ட் ஆறீங்க சொல்லிட்டு நீங்க டைவர்ட் பண்றீங்க. போறீங்க பாத்தீங்களா? அதான் நல்ல பையன் அனிருத்து. எந்த சாங் போட்டாலும் கட்டுமரம் எப்படியோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு கழுகும். காலத்துக்கு வச்சாங்க. எங்க அண்ணன் நமக்கு வந்து சாப்பாடு நமக்கு பழைய காலத்துக்கு ஊறுகாய் மாதிரி இல்ல லியோல கேப்பாரு. எனக்கு அந்த டைலாக் இல்ல எனக்கு அது கேட்கணும்னு தோணுது இப்ப பாத்துட்டு. எப்படிடா இருக்க அந்த டைலாக் கேட்கணும். அண்ணன் பாருங்கப்பா அண்ணன் வந்துட்டு சுத்தி பாக்குறாராம் கண்ணையெல்லாம் பண்ணிட்டு அழகா இருக்கு. எங்க சுத்தி பாக்குறாரு? ஐயோ சென்ட் ஜார்ஜ் கோட்டையை தான். ரூபா எடுத்து குரூப்ல கமெண்ட்ல போடுமா. அதாவது அனுப்பிட்டேன். மினிஸ்ட்ரி எல்லாம் வந்தோன்னா இப்ப சுத்தி பாப்பாரு போல ஒவ்வொரு அறையா போயிட்டு. ரூபா சிஸ்டர் கமெண்ட்ல போடுங்க. பாருங்க எது ரூபா சிஸ்டர் அந்த இது கமெண்ட்ல போடுங்க. அண்ணன் சுத்தி பாக்குறது இருக்கு. அண்ணன் செய்யற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே டிஎம்கே காரன்னு எரியும் பாரு. இவனுங்க யாரையா பேச போடுவானுங்க. இல்ல அந்த சுத்தி பார்க்க போறாராமா சுத்தி பார்க்க. இல்ல மயிலு அந்த ட்விட்ல அவன் கேப்ஷன் போட்டுருக்கான் பாரு. ஐயா ஜெகதீஷ் ஐயா அடிக்கங்க எங்க. துப்பாக்கி ஜெகதீஷ் சொல்றாயா அவன். அந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காதுங்க ஜெகதீஷ். ஏற்கனவே நாங்க துப்பாக்கி ஜெகதீஷ் சொல்லுங்கிறேன்யா. ஜெகதீஷ் ஜகாவ சொல்லுங்கிறோம் நாங்க. நீங்க எப்படி சொல்றீங்கனாலும் ரூட் மாஃபியான்றாங்க. சொல்லிட்டு போங்க. என்ன இதுக்கு மேல ரூட் மாஃபியான்னு சொன்னீங்கன்னா வன்னியார் சார் நான் நம்புவேன். மினிஸ்டர் அவரு தூக்கி போட்டு மெரிப்பார். பரவாயில்லையா? ஷாஜகான் கிட்ட பேசுறியா? இல்ல அந்த இது வெளியில வராருல்ல அவரு கண்ணாடி போட்டு, அது எந்த சீன் மாதிரி இருக்குன்னு கரெக்டா சொல்லு.
இது மாஸ்டர் நீங்களும் பெட்டரா எதனா யோசிச்சிருப்பீங்க. சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்ட கேள்வி. அனிலியா நம்மலாம் இல்லையா நீங்க இல்ல இல்ல அதுலயும் பாரு நீதான் சொல்லு அப்படின்ட்டு பாரு. இல்ல சொல்லலாம். ஐயா இப்ப நம்ம அண்ணன் எது பண்ணாலும் நம்ம எலிவேஷன் கொடுக்கறதா நார்த் இந்தியாக்காரன் என்ன பண்ணுவான் தான் திக்கு திக்குன்னு இருக்கு. ஜாலியா இருக்கு அவனும் எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு எல்லாரும் உடனே வந்து பாத்தீங்களா இவங்களுக்கு அவங்களுக்கு கூட லிங்க் இருக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கு கூட லிங்க் இருக்கு, இவங்க அப்படி வேர்ல்டு வைடா லிங்க் வச்சிருக்காங்க. ஏன்டா டேய் அவன் ஃபாலோவர்ஸ்க்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கான்டா. அப்படி பார்த்தனா நீ இப்படி கேளு. ஏய் அப்ப வந்துட்டு காவியா மாதவனுக்கும் இவனுக்கும் எப்படி லிங்க் ஆச்சு அப்படின்னு கேளு. ஏன் அது மட்டும் எதுவும் கிடையாதா? பாகிஸ்தான் அவங்க கேட்கணும். இப்பெல்லாம் எஸ்ஆர்எச் ஃபேன் தானே நான் சொல்றேன். எஸ்ஆர்எச் ஃபேன் தானே பாத்தீங்கன்னா ஏதோ இவர் வந்து கோவத்துல கத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதேதான் இவனுங்களை விட கூடாது. ஏதோ ஒரு பொறாம இருக்கு மைண்ட்ல. எவ்வளவு பண்ணிருப்பானுங்க நம்மள. திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுல்ல. ஃப்ரைடே அண்ணா டெல்லி போறது தானே பிளான். ஆமா இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆமா டெல்லி போறாங்க. நெக்ஸ்ட் வீக் நினைக்கிறேன் டெல்லி போறாரு. அவருக்கு ரிமைண்ட் பண்ணுவீங்க போலயே காலையில எழும்பி அண்ணா டைம் ஆயிடுச்சுல டெல்லிக்கு கிளம்புங்க. இந்த ரூபாலாம் தலையை சீவி விடுமா அங்க போயிட்டு. அண்ணா என்ன தலையை பறட்ட மாதிரி வச்சிருக்கீங்க, தலையை சீவிக்கிட்டு போங்க உட்காருன்னு நான் சீவி விடுறேன். சீப்பு எடுத்துட்டு போய் தரணுமா? ஆமா ஆமா ரெடியா கையில. சோ அந்த பவுடர் டப்பா அந்த இந்த என்னது பவுடர் அடிப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும் ரூபா. ப்ரோ நிஜமாலுமே ப்ரோ என் அண்ணனுக்கு இதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன் ப்ரோ. அதே மாதிரி நம்ம நினைச்சு செய்வேன் ப்ரோ. இந்த அண்ணனுங்கெல்லாம் விட்டுட்டேன் என்ன பண்றது. சரி விடு. நீங்க எப்படி பண்ண எங்க அண்ணன் தான் ஆபீஸ் போறாரு, அவர் எப்படி பண்ணணும்னு நாங்க டிசைட் பண்ணுவோம். அடிப்பாடி பாத்துக்கிட்டீங்களா? கேட்டுக்குங்க. மக்களே குடும்ப தலைவருக்கு வாங்க மக்களே திரும்பியும். ஆமா அடிச்சு காட்டுங்க. ஒரு டாபிக்க போட்டாச்சுன்னா டாபிக் உள்ள பேசிட்டு இருக்க மாட்டீங்க. பார்த்திபன் ப்ரோ சொல்லுங்க. மக்கள் தலைவர்னு சொல்லிட்டு யாரு, எதனால், எப்படி? யாரு மக்கள் தலைவர்? மக்கள் தலைவர் யாரு? கருணாநிதியா அண்ணனா? டாபிக் உடனே எழுத்தும் வரக்கூடாது இங்க. பாரு எனக்கு வாயில வேற எதெல்லாம் வந்துரும். அந்த ஆள் பாட்டு உப்பு காத்துல ஜாலியா தூங்கி என்னையா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டீங்க? என்னையா எல்லாரும் உப்பு காத்துல தூங்குறாப்லன்றீங்க. அவரை கடல்ல தூக்கி போட்டாலும் ஒரு கட்டுமரமா தான் இருப்பாரு. இல்லப்பா எனக்கு ஒரு டவுட். கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்களா இதுக்கு மேல யார் செத்தாலும் வந்து முன்னாள் முதலமைச்சர்லாம் செத்தா இடம் தர மாட்டோம்னு ஆர்டர் வந்துருச்சா? அது எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா அடுத்து அவரு போடுங்களா? இல்ல நீங்க கேக்குறது பார்த்தா எப்படா சாவாங்க அப்படின்னு கேக்குற மாதிரி. இடம் கொடுக்க கூடாது. அண்ணன் எப்படா கிளம்பாங்க, சின்ன எப்படா கிடைக்குன்னு பாக்குறாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அப்ரூவல் அப்படியா இருந்தாலும் அண்ணன் கொடுத்துருவாரு. இல்ல இந்த குடும்ப தலைவர் இனிமேல் சொல்லி ஆர்டர் லாஸ்ட் டைமே போட்டாங்களே. அது வந்துருச்சு விடுங்க, அது இருக்கட்டும். அன்னைக்கு சாவர அன்னைக்கு பாத்துக்குவோம். அதை எடுத்து இன்னைக்கு படிக்க வேண்டாது. இந்த குடும்ப தலைவர் பண்ண இன்னொரு அயோக்கியத்தனத்தை வந்து சொல்றேன். இது வந்து 69 நடக்குது. 69 வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அண்ணா அவர்கள் வந்து இறந்து போயிடுறாரு. அண்ணாதுரை அவர்கள் இறந்து போயிடுறாரு சிஎம் இருந்து. அடுத்து கட்சியில வந்து யாரை வந்து எடுக்கலாம் அப்படின்னோடனே திரு நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் கடும் போட்டி. அந்த நேரத்துல எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உள்ள வந்து கருணாநிதி பக்கம் நின்று, நண்பா நீ சிஎம் ஐடியா மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல அவரு நெடுஞ்செழியன் இருக்காரு, அவன் கிடக்குறான், நான் சொல்றேன் நீ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆக்கி விட்டுட்டாரு.
சிஎம் ஆக்குனதுக்கு அப்புறம் இப்போ ஐயா எம்ஜிஆர் கூட இருந்தவங்களுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாருல்ல. அப்ப வந்து போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு. அதெல்லாம் பண்ண முடியாது நண்பா அப்படின்றாரு. சரி எனக்கு நான் ஒரு மந்திரி தரக்கூடியா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன துறை கேட்கிற அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மருத்துவத்துறை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ நடிக்கிறது விட்டு வா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆமாவா, என்னால நடிக்கிறது விட்டெல்லாம் வர முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுறப்போ விட்டுறாரு. அது அங்கேயே அந்த கட்டாக கட் பண்ணிட்டு விட்டுறாரு. இப்பதான் இவரோட மூளை வந்து குடும்ப தலைவர் மூளை வேலை செய்யுது. அந்த மூளை வேலை செஞ்ச உடனே என்ன பண்றாரு, தன்னோட மூத்த மகனான மூக்காமுத்துவ இறக்குறாரு. சினிமால வந்து இறக்கி பிள்ளையோ பிள்ளை அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே பிரீமியர் ஷோக்கு எம்ஜிஆரே கூப்பிடுறாரு. கட்சியில வந்து இன்டர்னலா வந்து என்ன பண்றாங்க, சர்க்குலர் மாதிரி ஒரு வாயுமொழி உத்தரவா என்ன சொல்றாரு, திமுகல இருக்கிற யாரும் வந்துட்டு இதுக்கப்புறம் எம்ஜி ராமச்சந்திரனை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, இங்க பாருங்க உங்களுக்காக புதிய எம்ஜிஆர் இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எம்ஜிஆர் மாதிரி ஹேர் ஸ்டைலு, எம்ஜிஆர் மாதிரி பேண்ட், எம்ஜிஆர் மாதிரி சட்டை. எம்ஜிஆர் போய் பிரீமியர் ஷோக்கு பார்த்துட்டு திகைக்கிறாரு, என்னடா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் தான் இன்னைக்கு எஸ்என்ஜே லிக்கர்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, நம்மள எஸ்என்ஜே பீர்ஸ், அந்த பீர் கம்பெனியோட ஓனர். அவருக்கு அந்த நேரத்துல வந்து பீர் கம்பெனியை ஓபன் பண்ணிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காரு குடும்ப தலைவர். அது என்ன நம்ம பேரு? எஸ்என்ஜே பீர். உதயநிதி கூட நம்ம எஸ்என்ஜே பீர்னா, உதயநிதி கையில வந்துட்டு இது போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு, அதுல எஸ்என்ஜே பீர் போட்டுக்கிட்டு, பேச்சுவாக்குல நீ ஒரு மது பிரியன் உள்ளதை காட்டிட்ட. நானா இல்லையா? ஐயா ஐயா ஐயா, வரலாற்ற நீங்க மாத்தி சொல்லக்கூடாது. எஸ்என்ஜே பீர் கிடையாது, அது எஸ்என்ஜே சுகர்னு சொல்லிதான் போட்டிருப்பாங்க. எஸ்என்ஜே சுகர். ஆமா, அது பிராண்ட வந்து ப்ரோமோட் பண்றாங்க. இப்போ குடும்ப தலைவர் இல்ல குடும்ப தலைவரை தோண்டி எடுத்து அடிக்கிறத விட்டு உதயநிதிக்கு ஷிஃப்ட் ஆகணும். இப்ப அந்த போட்டோ எடுத்து இப்ப மேல போட்டு அடிக்கணும் உனக்கு. அதானே பிளான் பண்ற நீ? அது எப்படி நீ ஆகலாம்? அதுதான் பிள்ளையோ பிள்ளை இல்ல, பூனைய பார்த்து புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு டஃப் கொடுக்கலாம். யாரு? மூக்காமுத்துவ லான்ச் பண்ணி எம்ஜிஆரை முடிக்கிறதுக்கு பாக்குறாங்களாம். 72ல அவர் என்ன பண்ணாரு, கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் உழைச்சி 77ல மொத்தமா அவங்கள முடிச்சு விட்டாரு. அன்னில இருந்து குப்புற அடிச்சு பாக்குறாங்க, எம்ஜிஆர் ஒரு மலையாளின்னு சொல்லி பாக்குறாங்க. நேத்து சொன்னேன் இல்லையா, இக்கட்டான நேரத்துல இதை ஓபன் பண்ணி பாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பொட்டியை திறந்து பார்த்துருக்காரு. இந்தி திருப்பு என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. ஏங்க இவங்க கழகம் ஆரம்பிச்சதுக்கான காரணமான காங்கிரஸ் எதிர்த்து அதை கூட விட்டுட்டாங்க. காமராஜ் என்னும் தமிழன் கூட ஆளலாம், ஆனால் எம்ஜி ராமச்சந்திரன் என்னும் மலையாளி ஆளக்கூடாது அப்படின்ற நோட்டெல்லாம் கூட எடுத்துட்டாங்க. என்ன சொல்றானுங்கல்ல, சீமானுக்கு ஆள தகுதி இருக்கு. நேத்தைக்கு வரைக்கும் அவனே வேணும்னு ஒரு மேல பேசிட்டு சீமானுக்கு கூட ஆள தகுதி இருக்கு, விஜய்க்கு எப்படிங்க? அதேதாங்க, இதுக்கப்புறம் பர்மனன்ட் கூப்பிட்டாங்க. ஏரியாவே கிடையாது போலயே. அதே டப்பாவை தான் இன்னும் உருட்டிட்டு இருக்கிறானுங்கடா. அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் முன்னால நம்ம ஸ்பேஸ்ல தான் ராகுல் தான் வந்து சொன்னான்னு நினைக்கிறேன். டேய் இவனுங்க எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கூட நம்மள அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குடான்ட்டு. யாரு ராகுலுங்க? இதா இந்த காங்கிரஸ்ல உள்ளவர? நம்ம ஆட்டக்கார தம்பி ஸ்பேஸ்ல சொன்னாரு, டேய் இவங்க நம்மள சேர்ந்து கூட அடிப்பானுடா ஒரு காலத்துல. ஏன்னா வந்து ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்குது, அவங்க காங்கிரஸ் மாதிரி ஆயிடுவானுங்க. இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை தமிழ்நாட்டுல என்னவா இருக்குதோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ வந்து அவங்க ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் 2 பேரும் சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடான்னா. டேய் சும்மாரியா, அவங்க வேற ஒரு சித்தாந்தம், இவங்க ஒரு வேற சித்தாந்தம்.
அவங்க எப்படியா சேருவாங்கன்னு சொல்லி பார்த்தா நிக்கிறானுங்க வந்து இன்னைக்கு கையில எடுத்துக்கிட்டு. இந்த தனுஷ் படத்துல, பொல்லாதவன் படத்துல அந்த செல்வம் அவங்க பையன் எடுத்துட்டு வந்து காமிச்சது, என்னடா இதுன்னு, அப்பா நாய்ப்பி நீதான் எடுத்துன்னு சொன்னீங்க, அதான்ப்பா எடுத்துன்னு வந்துக்கிறான் நிக்கிறான். எந்த இடத்துல உட்காந்து யோசிச்சிருப்பானுங்க பாரியா இது. சரி சந்தோஷ், அதுல மாம்பழமும் வந்துட்டு இது சூரியனும் ஒன்னா சேர போகுது ஏதோ போட்டுக்கிறாங்க, உண்மையா சேருவாங்க? நான் அதான் சொல்றேனே, அதை பத்தி நாங்க பேச விரும்பலங்க, கடந்து போறோம். ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து உடல்நல சரியில்லாம இருக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல வந்து நாங்க அதை பேசுறதுக்கு நாங்க விரும்பல. பாப்போம் வருங்காலத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம். மாம்பழம் யாரு, நான் சொன்னேன் புரியல, தெளிவா தானே சொன்னேன். மாம்பழமும் இப்ப மாம்பழம் யாருகிட்ட இருக்கு? அதான் நீங்க வேணா சொல்லிக்கலாம் ராமதாஸ் ஐயா டம்மின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் மாம்பழம்னா ராமதாஸ் ஐயா தான். ஓ அப்படி. அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சி நடத்துறவர் தான், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் மாம்பழம்னா வர வர இந்த சங்கி சந்தோஷ் எல்லாருக்குமே எலிவேஷன் வேற லெவல்ல கொடுக்குறாப்லையா, நோட்டீஸ் பண்ணிட்டேதான் இருக்கிறேன். இல்லக்கேன்னு நேத்து ஃபுல்லா இப்படியேதான் போட்டுனுக்குறானுங்க அவனுங்க சுத்தி சுத்தி. மாம்பழமும் சூரியனும் சேர்ந்தா பாரு கடக நடக்க போது பாரு, அது ஆக போது பாரு, இது ஆக போது பாரு, அப்படியே கோஸ்ட் ரைடர் அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு. நீங்க வேற ஒண்ணு எனக்கா டேய், இங்க கழக உடன்பிறப்புகள் தலைவரே, நீங்க ஒரு மீட்டிங் வந்து ஒரு மாநாடு ஒண்ணு போட்டாதான் சரி வரும் அப்படி இப்படின்றாங்க. ஐயோ இங்க எஸ்ஓபி 5000 பேருக்கு உடன்பிறப்புகளா? திருச்சி மாநாடு, இந்த பெண்களுக்கான மாநாடு, அதெல்லாம் எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல அது வந்து அவங்க பண்ணலாம், நாம தான் பண்ணக்கூடாது. இப்ப நாம இருக்கிறோம்ல 5000 பேருக்கு மேல அளவோடு கிடையாதுல்ல. என்ன இவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓவரா பேசினாருன்னா, ஸ்டாலின் ஓவரா பேசினாருன்னா சொல்லுங்க, ஐயா விஎஸ் பாபு கிட்ட சொல்லலாம், போய் நல்லா விசாரிச்சுட்டு வருவாரு. என்ன தம்பி நல்லா இருக்கிறியா, நான் தான்ப்பா விஎஸ் பாபுன்னு சொல்லிட்டு அந்த மீசையை ஒதுக்கி விடுவாரு. அப்படி அட்டூழியம் பண்றாரு அவரு. சட்டசபை வாசல்ல நின்றுகிட்டு மீசையை முறுக்கி விட்டுனுக்கிறாரியா, யாராது அப்படின்ட்டு. இவர்தான் சொன்னது, அந்த பாட்டில் அடிச்சிட்டாங்க இல்லையா, வெள்ளிவாக்கத்துல பாட்டில் அடிச்சாங்க இல்லையா, அப்ப அவர் தான் சொன்னது, நீங்க உங்க ஒப்பனுக்கும் உங்க ஆத்தாளுக்கும் பிறந்துதான் நான் ரோட்ல நிக்கிறேன் அடிங்கயா. ஐயோ அவரு வேற ஒரு சம்பவக்காரரி அவரு. யாருக்கும் அடங்க மாட்டேன்றாரு, ஐயா வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க விட்டுருங்க, பாத்தீங்களா யாருக்கும் அடங்க மாட்டேன்றாரு அவரு. நான் தான் சொல்றேன், அண்ணனே வந்துட்டு ஐயா வேண்டாம் தம்பி, நீ சும்மா இரு தம்பி, உனக்கு தெரியாது, இவனுங்களெல்லாம் இப்படிதான் தம்பி டீல் பண்ணோம் அப்படின்னு. அண்ணன் இவருக்கே சொன்னாலும் தம்பி கீழே இறங்குப்பா, இவருக்கே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸ்டேஜ்ல கொண்டு அதுதான் உண்மைதான், ஸ்டேஜ்ல கொண்டு சொல்றாரு, ஆதவர்தனா சொல்றாரு, நம்ம பெரியவருக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க, இவரு தாங்க குளத்தூர்ல வேற லெவல்ல பண்ண போறாருன்ட்டு. அவரும் வந்து 4 டயலாக் எல்லாம் அடிச்சு மீச எல்லாம் இது பண்ணிட்டு, நான் கூட யோசிக்கிறேன் நடக்குமா, சரி ஓகே அண்ணனோட ஒரு ஃபேம் இருக்கிறனால பாக்கலாம் அப்படின்ட்டு. தலைவர் அந்த ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் இருந்து 2 கையும் வச்சு ஒரு சைகை பண்ணாரு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒண்ணு உள்ள நடக்குதுடா. நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் போட்டுனுக்குறானுங்க. அன்னைக்கு நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்து உட்காந்து, அன்னைக்கு கொளத்தூர்ல இன்னும் 4000 வாக்கு தான் எண்ணுமா இருக்குது, ஆனா ஆல்ரெடி விஎஸ் பாபு 8000 ஓட்டு லீடிங்ல இருக்கிறாருன்னா, ஐயோ ஐயோ ஃப்ரம் பிகினிங் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதானே லீடிங் அவரு லீடிங்ல இருந்தாரு. ஆனா இன்னும் 4000 இருந்து இவரு வாக்குல எண்ணுமா இருக்குது இல்ல சந்தோஷ், இவரு எல்லா லீடிங்ல ஒரு சுற்றுலயும் பின்னாடி கடைசி வரைக்கும் வரலையா அவரு. அந்த போஸ்டல் ஓட்டு எண்ணிட்டு போஸ்டல் ஓட்டுல லீடு வந்தாரு. போஸ்டல் ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொட்டியா தருகிறாங்க, எல்லா பொட்டிலையும் ஸ்டாலின் பின்னடைவு, ஸ்டாலின் பின்னடைவு. எப்படி இப்ப ராகுலோட அண்ணன் சொன்ன அந்த டயலாக நீங்க சொல்றீங்க, நான் சொல்லையா? சொல்லுங்க. என்ன
அது அது நினைச்சாவே சிரிப்பு வருதியா. அவர் ஏதாச்சும் ஸ்பேஸ்ல இருந்தாருன்னா அவரை பார்த்தாவே நான் வெளியே ஓடி வந்துடுறேன். ஐயோ வேற மாத்தி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பேரெல்லாம் மாத்திட்டாரு. இப்ப அந்த கண்ணப்பன் பாரி மட்டும் அப்படியே இருக்குது. வேற மாத்தி வச்சுக்கிறாரு. காலகத்தால அன்னைக்கு காலையில நல்ல ஸ்பேஸியா. ஆனா அது நானும் ராகுலும் இல்லன்னு வச்சுக்கோ, அவரை பாவம் கரைய விட்டு இருப்பாங்க அவரை அன்னைக்கு. அதே ரெக்கார்ட் எடுத்து நம்ம பசங்க போட்டுட்டானுங்க பாருங்க. அதே என்னன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட்டா போடுவோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா டீடைல் பாத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு போடுவோம்னு பார்த்தா இது நமக்கு நம்மளுடைய இதுவா போயிட்டு இருக்குது. இந்த படிக்காதவன் படத்துல போடுவோம்ல, இது என்ன நம்மள கிராஸ் பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி முந்திட்டு போயிட்டு அது பாட்டுக்கு இவரு லிட்டரலா வராரு. அப்பா வணக்கம்பா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இல்லப்பா. எப்படிப்பா அது நடந்துச்சு? டிஆர்பி ராஜா தோக்கக்கூடிய ஆளா? எப்பா துரைமுருகன் தோக்கக்கூடிய ஆளாப்பா? இல்ல இந்த திராவிட மாடல் முதல்வர் அப்படின்ட்டு முடியல. அதுக்கப்புறம் இல்ல இல்ல அவர்கிட்ட, ஆனா அவர் பேர் என்னது, ராசா நல்லா இருக்கிறாரானே அப்படின்னு கேட்கணும் போய். எப்படி இருக்கு அவருக்கு? போறது இல்ல இப்ப அவரு. இல்ல இல்ல, கொத்தூஸ்லயே வந்துட்டு நல்ல டீசென்டா ஸ்பேஸ் நடத்துறவங்க அவருதான். நான் துரந்தர் ஐடியில, நான் ஒரு துரந்தர் ஐடியில போயிருக்கேன். ராகுல் ஒரு துரந்தர் ஐடியில வந்திருக்கான். நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். அவரு வந்து எங்களை சமாதானப்படுத்துறாரு. ஏன் தம்பி 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 அப்படி பேசாதரா, ராகுலுக்கு பாருண்ணா இப்படி பேசுறான் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன சொல்றான், டேய் கோமியம் குடிச்ச பையா சும்மாறா அப்படின்றான். என்ன தம்பி 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 அப்படி எல்லாம் பேசாத, அப்படி எல்லாம் பேசாத பண்றான். பாருண்ணா நான் மூத்திரம் குடிச்சதெல்லாம் சொல்றான் அப்படின்னு. தம்பி தம்பி நீ என்னப்பா அவனோட மோசமா போயிட்டு சும்மா இருப்பா ஒரு நிமிஷம், சும்மா இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு காமெடி. ஐயோ ஆனா அவரோட ஸ்பேஸ்ல மற்ற யாரு வந்துருவா, யாரு அந்த சுமோவா, அந்த நாய் வந்துட்டதான் அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா, அவரை பிளஷர் பண்ணுவான். நான் என்ன கோவஸ்ட் கொடுனா நான் பாத்துக்கிறேன் நீ சும்மா இருந்தா நீ குடுனான்னுவான். அவர் வந்து மினிஸ்டர் லெவல்ல பேசுறாருங்க. அவரு அண்ணன் சாதிக்குடி அண்ணன் வந்து மினிஸ்டர் லெவல்ல பேசி அங்க நடக்கிற புரியுதா, அவர் ஹோல்ட் உள்ள ஆளுதான். ஆமா, ரொம்ப அவரு என்ன குளத்து ஸ்டாலின் தோசை தான் அவரால் தாக்க முடியல. இல்ல அதே மாதிரி சந்தோஷ் ப்ரோ நான் ராஜேஷ் பேசுறேன். கேக்குதுங்களா? கொத்து சபரீஸ்னு ஒருத்தருப்பான், அவன் வர்றது இல்ல போல. எலெக்ஷன் முன்னாடி பேசிட்டு இருந்தான். சபரீஸ்னு ஒருத்தன் பெட்டு கட்டி இருப்பான், எதனா அறுத்து கொடுக்குறேன்ட்டு தேடிட்டு இருப்பாங்க கத்தியோட. என்னது அன்னைக்கு பிளாஷ்னு உள்ளவன் அவன் வேற ஒரு ஐடியா ஓபன் பண்ணி மேல வந்து பேசிட்டு இருக்கிறான். நம்ம பையன் உடனே பேக்ல மைக்க வாங்கிட்டு வந்துட்டு, ப்ரோ இவன் யாருன்னு தெரியுதா, காதரத்தை கொடுக்கன்னு சொன்னா எல்லாம் பேசவே இல்ல. இல்ல இல்ல டோல்டு வந்துட்டு காதரத்தை கொடுக்குறேன்னு எங்கடா அப்படின்னு. இல்ல இல்ல அந்த டைம் அவன் மேல வந்த உடனே இவன் கீழே போயிட்டான். இவன் கீழே போயிட்டு, யோ இது யாருன்னு தெரியுதா ட்ரிபிள் ப்ரோ, யாரு அது அந்த பிளாஷ் தான் காதாரத்து கொடுக்கன்னு சொன்னா, எலெக்ஷன்ல அவங்க ஃபெயில் ஆயாச்சுன்னா இவனோட காதாரப்பா அப்படின்னு பெட்டு கட்டியிருக்கான். அப்புறமா நான் கீழே போய் பாக்குறேன், ஆளை காணவே இல்லை, ஓடிட்டான், பேசவே இல்லை. நம்ம மாதிரி இந்த கருப்பு பொண்ணெல்லாம் தெரியுமா, கருப்பு பொண்ணெல்லாம் சொல்லலாம். பெரம்பூர்ல ஆர்டி சேகரை வந்துட்டு விஜய் தோக்கடிச்சிட்டாருன்னா, விஜய் எதிர்த்து நின்று டெபாசிட் வாங்கிட்டாருன்னா அரசியலே பேச மாட்டேன்ற. நான் வந்து சாட்டையா மாறலான்னு தான் இருக்கிறேன். வீரான் ஒருத்தன் இருக்கிறான்ல, வீரா என்ன சொன்னான்னா, எல்லா தொகுதியிலயும் நீங்க கேண்டிடேட் போடுங்க, நான் வந்து அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு சொன்னான். விட்டுறேன். ஆமா, நான் பாரு, நாங்க தமிழ்நாட்டிலயும் கேண்டிடேட் போட்டு அடிஷனல் 30 கேண்டிடேட் நாங்க வந்து இங்கேயும் போட்டோம், பாண்டிச்சேரியில. உண்மையா போட்டு சாப்பிடுற ஒரு திமுக காரனா இருந்தா, கருணாநிதியை தலைவரா ஏத்துக்கிட்ட திமுக காரனா இருந்தா, கட்டுமரத்தை உண்மையா ஃபாலோ பண்றவனா இருந்தா